வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆப்கி அதாலத்துல பெரிய பெரிய தலைவர்களை நாங்க ஆஜர்படுத்துறோம். அவங்க செஞ்ச வேலைகளுக்கு கணக்கு கேட்கிறோம். அவங்க மேல குற்றச்சாட்டை சுமத்துறோம். அவங்க கிட்ட விளக்கம் கேட்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல ஆப்கி அதாலத்துல மக்கள் மிகவும் நேசிக்கிறவங்க கிட்டயும் நாங்க கேள்வி கேட்கிறோம். மக்கள் அவங்க மேல மிகுந்த மரியாதை வச்சிருப்பாங்க. அவங்க மனசுல நீங்காத இடமும் கொடுக்கறாங்க. மக்கள் அவங்கள முழுமையா நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். பிரபல யோகா குரு சுவாமி ராம்தேவ் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். நீதிமன்றத்தின் நடவடிக்கை தொடங்கட்டும். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு சுவாமி ராம்தேவ் மீது. ஆப்கி அதாலத்தில் சுவாமி ராம்தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பெரிய பெரிய வாக்குறுதிகளை தருகிறார். சுவாமிஜி, உங்களை பத்தி யார கேட்டாலும் அந்த விஷயங்கள் மிகைப்படுத்துற மாதிரி தான் தோணுது. நீங்க ரொம்ப பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கறீங்க. யாருக்கு என்ன நோய் இருந்தாலும் என்னால குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்க. நான் வாக்குறுதியில சத்தியத்தையும் நிஜத்தையும் தான் நான் பேசுறேன். நான் கற்பனை கதையெல்லாம் சொல்றதில்ல. அதாவது எது உண்மையோ அதை நான் முழு வலிமையோட வெளிப்படுத்துறேன். என்ன மக்கள் இதுவரைக்கும் தவறான விஷயங்களை கேட்டுட்டு வந்தாங்க. அதனால என் உண்மை அவங்களுக்கு பொய் மாதிரி தெரியுது. இதுவரைக்கும் அவங்க கேள்விப்பட்டது பிபி சரியாகாதுன்னு. பிபிக்கு வாழ்க்கை முழுக்க மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றாங்க. நான் அதுக்கு நேர்மாறா சொல்றேன். ஹைப்பர் டென்ஷனை பர்மனண்டா கியூர் ஆக்க முடியும். நான் சொல்றப்போ இதுவரைக்கும் மக்கள் ஆஞ்சியோ பைபாஸ் இதைத்தான் சரியான ட்ரீட்மெண்ட்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன் நோ பைபாஸ், நோ பிளாஸ்டிக், நோ ஆஞ்சியோபிளாஸ்டிக். நான் என்ன சொல்றேன், நீங்க சும்மா பிராணாயாமம் பண்ணுங்க. உங்களுக்கு பைபாஸ் செய்யவே தேவை இருக்காது. ஹார்ட் பிளாக்கேஜ் எல்லாம் திறந்துரும். அதே மாதிரி கார்டியக் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். பல்ஸ் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இதே மாதிரி சென்சிட்டிவான விஷயத்துல கூட நான் 2 வார்த்தை சொன்னா மக்கள் நினைக்கிறாங்க இவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு மூளை சரியா தான் இருக்கா, இதெல்லாம் உண்மையானு நினைக்கிறாங்க. நானும் இதையே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு மூளை சரியா இருக்கா? இப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த முதல் முறையா சொன்னா, முதல் முறையா இந்த பூமி உருண்டையா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னப்போ ஒருத்தர் சதுரமா இருக்குனாரு. மக்கள் அவங்கள தூக்குல போட்டுட்டாங்க. யாராவது முதல் முறையா உண்மையை வெளிப்படுத்தினா மக்களுக்கு அது தவறா தெரியுது. விஞ்ஞான விஷயத்துல கூட அப்படிதான் இருக்கு. சரியா? சயின்ஸ்ல பல வருஷமா நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுக்காக டாக்டர்ஸ் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காங்க. கோடிக்கணக்கான பணத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி விஷயங்களை ஒரே வார்த்தையில தவறுன்னு சொல்லிட முடியுமா? நான் பேசுற அறிவியல் என்னன்னா அது 200 கோடி வருட பழமையான அறிவியல். மருத்துவர்கள்லாம் இப்ப பேசுற அறிவியல் இருக்கே, அது WHO இன்ஸ்பயர் பண்ண 200 வருட அறிவியல் தான். இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா சுவாமிஜி, நீங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு சேலஞ்ச் பண்றீங்க, அதுக்கு சவால் விடுறீங்க. இதுக்கு டாக்டர் கிட்டயோ WHO கிட்டயோ தான் கேட்கணும். ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வரான். அந்த பேஷண்ட் டாக்டர் கிட்ட சொல்றான், டாக்டர் சார் கொஞ்சம் பாருங்கன்னு. நான் அதை 3 சென்டென்ஸ்ல சொல்றேன். டாக்டர் சொல்வாரு, நீ உடம்பு சரியில்லாம இருந்த, அதனாலதான் டாக்டர் கிட்டே வந்திருக்காங்க. நல்லா இருக்கவங்க ஏன் போறாங்க? நீ நோயாளியா இருந்த, உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ மருந்து சாப்பிடணும். இந்த 2 விஷயம் சரி. ஆனா அந்த 3வது வார்த்தை என்னன்னா, நீ எப்பவும் நோயாளியாகவே தான் இருக்கணும், என்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும், மாத்திரைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் இதுக்கு எதிரா ரொம்ப தெளிவா சொல்றேன். நான் சொல்றேன் நீ நோயாளி இல்ல. இப்பவும் நீ நோயாளி இல்ல. இதுக்கப்புறமும் நீ நோயாளியா இருக்க மாட்ட. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஆதாரம் இருக்கு. சும்மா பேச்சுக்காக சொல்லல. நான் ஏதோ ஸ்பீச்சுக்காக சொல்ல வரல. இது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, மக்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதாவது நாட்டுல 10 கோடி பேர் டயபெட்டிஸ் நோயாளிகளா இருக்காங்க. இன்னொரு 10 கோடி பேர் ஹைப்பர் டென்ஷன் நோயாளிகளா இருக்கலாம். நீங்க எல்லா மக்களையும் குணப்படுத்திட்டீங்கன்னா இந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனிகளோட நிலைமை என்ன ஆகிறது? இந்த மருந்து தயாரிக்கிற ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாம் எனக்கு டொனேஷன் கொடுக்கறாங்க பதஞ்சலி மருந்து தயாரிக்க. நீங்க என்ன விரும்புறீங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். இந்த உலகத்துல ரொம்ப ஆபத்தான 2 பெரிய பிசினஸ் இருக்கு. ஒன்னு ஆயுதம், இன்னொன்னு மருந்து. நான் இந்த 2ஐயும் உலகத்துல இருந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு எனக்கு டொனேஷன் கொடுக்கறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எய்ம் என்னன்னா உலகத்தை ஆரோக்கியமா பாக்குறது தான். நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எந்த டாக்டர் உண்மையிலேயே
மனித நேயத்தை நம்புறாங்களோ, உண்மையிலேயே மக்கள் நோய் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எனக்கு எதிரியாவே இருக்க முடியாது, என்ன அவங்க திட்டவே முடியாது. நீங்க சொல்றது என்னன்னா 20 லட்சம் பேருக்கு நீங்க ட்ரீட் பண்ணிருக்கீங்க, அவங்கள நோய்கள்ல இருந்து குணமாக்கி இருக்கீங்க. இத எல்லாத்தையும் எப்படி நம்புறது? உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்டேஷன் இருக்கா, இல்ல ப்ரூஃப் இருக்கா? प्रत्यक्ष किम प्रमाणम सच को आच नहीं. இங்க உட்கார்ந்திருக்கிற ஆடியன்ஸையே ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. நான் இப்பவே இவங்களுக்கு பிராணாயாமம் செய்ய கத்து கொடுக்கறேன். நீங்க வெயிட் மிஷின் கொண்டு வாங்க. வெயிட் மிஷின் எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாரோட வெயிட்ட பாருங்க. உங்க முன்னாடியே 15 நிமிஷம் இவங்கள பிராணாயாமம் பண்ண வைக்கிறேன். அப்புறம் நீங்களே பாருங்க, 250 இருந்து 500 கிராம் வரைக்கும் எடை குறையும். சுவாமிஜி, டாக்டர்ஸ் கிட்ட நான் கேட்டேன். மெடிக்கல் சயின்ஸ் டாக்டர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆளு தினமும் 2 கிலோ வெயிட்ட குறைச்சா ஒரு வாரத்துக்கு 14 கிலோ, அதுக்கப்புறம் அந்த மனுஷன் செத்துருவாங்க. 7 நாளுக்குள்ள நடக்கிறது தான் நான் சொல்றேன். முதல் நாள் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1/2 கிலோ, இன்னொருத்தருக்கு 2 கிலோ குறையும். அடுத்த நாள் 1 கிலோ குறையும். 3வது நாள் 1/2 கிலோ குறையும். அதுக்கப்புறம் 250 கிராமுக்கு வந்துரும். நான் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள 25ல இருந்து 60 கிலோ வரைக்கும் 3-6 மாசத்துல 60 கிலோ குறைச்சிருக்கேன். ஆரம்ப கட்டத்துல 2 கிலோ குறையும், அதுக்கப்புறம் 1/2 கிலோ கூட குறையும். அதே மாதிரி குறைவா இருக்கிறவங்களுக்கு வெயிட் ஏறும். உங்க ஆசிரமத்துல ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா பிராணாயாமம் பண்றாங்க, ஒன்னா யோகா பண்றாங்க. அதுல 10-20 பேர் தான் எழுந்திருச்சு சொல்றாங்க நாங்க பயனடைஞ்சிருக்கோம்னு. அந்த மாதிரி எங்களுக்கு எந்த பயனும் அளிக்கலன்னு சொல்றவங்களும் இருப்பாங்கல்ல. என்னை எதிர்கொண்டு பேசுறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள ஒரு தடவை என்கொயரி பண்ணி பாருங்க. என்ன பார்க்க வரவங்க ஃப்ரீயா வர்றதில்ல, நான் அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குறேன். அப்படி வர்றவங்களுக்கு எந்த பயனும் கிடைக்கலன்னா அவங்க அங்க இருந்து என்ன சும்மா விட்டுற மாட்டாங்க. நீங்க என்ன நல்லபடியா அனுப்பிடுவீங்க. எந்த பயனும் கிடைக்கலன்னா அவங்க என்ன அடிச்சிருவாங்களே. சுவாமிஜி, அதாவது பாத்தீங்கன்னா உங்க ட்ரீட்மெண்ட்ல ஒருத்தருக்கு எந்த பயனும் அளிக்கலன்னா, ஏதாவது ஒரு ஹார்ட் பேஷண்ட் கோவிந்தா கோவிந்தா ஆயிட்டாருன்னா, இல்ல டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அது இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா அவங்க போய் யார பிடிப்பாங்க? முதல் விஷயம் என்னன்னா, கோவிந்தா கோவிந்தான்னு யாராவது போறதா இருந்தாங்கன்னா அவரே இந்த உலகத்துல இருந்து எந்த சக்தியாலையும் காப்பாற்ற முடியாது. ராம்தேவ் மட்டும் இல்ல, கடவுளே இறங்கி வந்தாலும் அவரை காப்பாற்றவே முடியாது. முதல் விஷயம், நான் எந்த மருந்தும் கொடுக்க மாட்டேன். 2வது, நான் எந்த தவறான வேலையும் செய்ய வைக்க மாட்டேன். நான் மூச்சை நிறுத்திட்டேன்னா என் மேல தாராளமா கேஸ் போடலாம். நான் சொல்றது வெறும் மூச்சை இழுங்க, மூச்சு விடுங்க. அப்படி மூச்சை இழுத்து விட்டதுல இது வரைக்குமே யாரும் இறந்து போனதே இல்லை. மாத்திரையா சாப்பிட்டு, நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, ஆனா இதுதான் நிஜம். சுமார் 90% பேர் மருந்து சாப்பிட்டு தான் சாகுறாங்க. அதுல 10% மட்டும் மருந்து இல்லாம சாகுறாங்க. அதுக்கு என்ன பதில்? ஒரு விஷயம், இதுக்கு மேல இன்னொரு ஆழமான விஷயம் ஒண்ணு இருக்கு. மருந்து சாப்பிடுறவங்களுக்கு அந்த மருந்து சாப்பிடும் போதே சைடு எஃபெக்ட்லாம் வருது. அதுக்கு யார் பொறுப்பு? அதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் மருந்து டப்பால இப்படி எழுதிட்டா போதுமா, இந்த மருந்து சாப்பிட்டா இந்த சைடு எஃபெக்ட் வரும்னு? இது ஒரு நியாயமா? நீங்க சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு என்ன செய்யணும்? எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் மூடிரணுமா? அதாவது மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸையும் மூடிரணுமா? இந்த நாட்டுல டாக்டர்ஸ் ஏற்கனவே ரொம்ப குறைவு. நாட்டோட மக்கள் தொகை 100 கோடிக்கு மேல இருக்கு. 50,000 நோயாளிகளுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காரு. 50,000 நோயாளிகளுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காரு. நான் யோகா சொல்லி கொடுக்கலன்னா மக்கள் செத்துருவாங்க. ஏன்னா 50,000 பேரை ஒரு டாக்டரால எப்படி பார்க்க முடியும்? 2வது விஷயம், ஒவ்வொரு 2வது ஆளும் நோயாளி தான். 2வதுன்னு சொன்னா நோயில்லாதவங்க எண்ணிக்கையில எண்ணக்கூடிய அளவு தான் இருக்காங்க. நோய்கள் எப்படிப்பட்டவை? 50% பேருக்கு ஹெவி மென்டல் ஸ்ட்ரெஸ். அதுக்கு மாடல் மெடிக்கல் சயின்ஸ்ல சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல. 2வது விஷயம், 50% பெண்களுக்கு அனிமியா ப்ராப்ளம் இருக்கு, அனிமிக்கா இருக்காங்க. சுமார் 10 கோடி பேர் டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்க. 10 கோடி பேருக்கு பிபி இருக்கு. சுமார் 5 கோடி பேருக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கு. சுமார் 5 கோடி பேர் நடக்கவே முடியாம ஒபிசிட்டியில இருக்காங்க. தலா 1 கோடி பேருக்கு, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, கேன்சர் ப்ராப்ளம் இருக்கு, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே டாக்டர் சுவாமி ராம்தேவ். இல்ல, இங்க பாருங்க, நான் உயிரோட இருந்தா இந்த விஷயத்த செஞ்சு காட்டுவேன். முழு உலகத்துக்கே பிராணாயாமத்தையே மருந்தாக்கி காட்டுவேன். மக்கள் மருந்து இல்லாமலே ஆரோக்கியமா இருப்பாங்க. இத நான் மட்டும் சொல்லல, இது நம்ம ரிக்வேதம் சொல்ற விஷயம். உலகத்திலேயே பழமையான நூல். ரிக்வேதத்துல இந்திய முனிவர்கள் सृष्टि के आदि में उद्घोष किया था, आवात वाही भेषजम तुम ही विश्व भेषजो. பிராணம் ஒரு மருந்து. துரதிர்ஷ்டவசமா ஜெர்மனில பாத்தீங்கன்னா சார்காலஜி படிக்க வைக்கிறாங்க. மகரிஷி சொன்னதெல்லாம் அங்க படிக்க வைக்கப்படுது. என்ன மாதிரி ஆள் சரக் பதஞ்சலி சுஷ்ரூக் பத்தி பேசினா சில மக்கள் சொல்லுவாங்க, இவன் ஏதோ வதந்தி பரப்புற மாதிரி இருக்கேன்னு அதிகப்படுத்தி பேசுறதா சொல்றாங்க. நான் சொல்றேன், பிராணம் ஒரு மெடிசன். இந்த பிராணம்ங்கிற மருந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கிடைக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கக்கூடாது. நிலத்துக்கு டாக்ஸ் இருக்கு,
நீங்க குடிக்கிற தண்ணிக்கும் டாக்ஸ் இருக்கு. ஆனா ஆக்சிஜனுக்கு டாக்ஸ் கிடையாது, நீங்க சுவாசிக்கிறதுக்கு. அந்த நீங்க சுவாசத்தால சொல்றத தான் பார்த்தா அப்புறம் ஆக்சிஜனுக்கும் டாக்ஸ் போட வச்சிருவீங்க போல இருக்கு. ஒருவேளை இந்த நாட்டுக்கு ஒரு புத்தி கெட்ட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டாங்கன்னா ஆக்சிஜனுக்கு டாக்ஸ் போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 1600 ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிறான். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் 200 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு ஆளை ஹாஸ்பிட்டல் இல்லாம டாக்டர் சார்ஜ் இல்லாம நாள் முழுக்க வச்சா 200 ரூபாய் சிலிண்டர் 8 தேவைப்படும் 1600 ரூபாய். ஒரு மாசத்துல 48,000 ரூபாய் ஒரு நபர் எடுத்துக்கிறாரு. அதாவது ஒரு நாள்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில 3 இருந்து 5 கோடி வரைக்கும் ஆக்சிஜன் எடுத்துக்கிறான். உங்க அக்கவுண்டிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஒரு நபர். நான் நேஷனலிசம் பத்தியும் பேசுறேன். சில பேர் கேக்குறாங்க நாடு எங்களுக்கு என்ன தந்ததுன்னு. நான் சொல்றேன் ஆக்சிஜன் கொடுக்குதுல்ல, அதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டுல ரூல்ஸ் சட்டங்கள்லாம் வெவ்வேறு விதமா இருக்கு. உதாரணத்துக்கு, நாட்டுல யாராவது பிச்சை எடுத்து பிடிபட்டா அவங்க கைகளுக்கு விலங்கு போட உத்தரவு இருக்கு. நாட்டுல யாராவது பிச்சை கேட்டாங்கன்னா அவங்க கையில விலங்கு மாட்டி கொண்டு போய் ஜெயில்ல போடுற உத்தரவு கவர்மெண்ட் போட்டிருக்கு. ஆனா இந்த நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போய் கடனுதவி கேட்டுட்டு வந்தா அவங்க கழுத்துல பூமாலையை போட்டு வரவேற்கிறாங்க. இதுதான் இந்த நாட்டோட நிலைமையா இருக்கு. சுவாமிஜி, நீங்க பெரிய பெரிய ஆட்களை குணப்படுத்துறீங்கன்னு சொல்றீங்க, நோய் இல்லாம ஆக்குறேன்னு சொல்றீங்க. ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பிராணாயாமம் பண்ண பண்ண உங்க குடல் சுருங்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க நியூயார்க் போயிருக்கீங்க. உண்மையிலேயே என்னன்னா, மக்கள் ரொம்பவே யோசிக்கிறாங்க ராம்தேவை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. என் மேல பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவங்கள தொடவே மாட்டேன், டச் பண்ண மாட்டேன். படம் பார்க்கறதுக்குலாம் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ₹1 பேங்க்ல அக்கௌண்டே ஓபன் பண்ணல. அப்புறம் எங்க சேமிக்கிறது? நானு விவசாய வீட்டுல பிறந்தவன். அந்த காலத்துலலாம் விவசாயி பிள்ளைங்களுக்கு அக்கவுண்ட்ல பேரு கூட இருக்காது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு லிமிடெட் கேள்வி கேக்குறேன். என்னோட கேள்வி, நீங்க உங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டரை தேடி இல்ல, போனீங்க. நான் மக்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, என் மேல எப்படி குற்றச்சாட்டு சுமத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் தினமும் வயித்த சுழற்றிக்கிட்டே இருக்கான், அதனால இவன் குடல் சுருங்கிருச்சுன்னு சொல்லுனாங்க. அதுக்குதான் நான் கேக்குறேன், உள்ள என்ன ஆணி அடிச்சிருக்காங்க மொத்தமா சுத்திக்கிறதுக்கு? அதோட இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு போனாருன்னு. உண்மையை சொல்லணும்னா இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் அமெரிக்கா பாலிசிஸ்க்கு ரொம்ப எதிரானவன். நான் குற்றவாளின்னு சதாம் ஹுசேனை சொல்ல மாட்டேன், புஷ்ஷை தான் குற்றவாளின்னு சொல்லுவேன். ஈராக் நாட்டை நாசமாக்கிட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாரும் சொன்னாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அமெரிக்காவுக்கு போனேன்னு. இன்னைய வரைக்கும் என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் கூட இல்லையே. எப்படி பாத்தீங்களா? மக்கள் என் மேல எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எப்படி வதந்தி பரப்புறாங்க. அதாவது ராம்தேவ் தினமும் கபால் பாத்தி பண்றான், அக்னி சர்க்கிரியா பண்றான், வயித்தை இப்படி அசைக்கிறான், ரவுண்ட் ரவுண்டா சுத்துறான், அதனால குடல் சிக்கிருச்சுன்னு சொல்லுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? இதோட நோக்கம் என்னன்னா, சில பேர் சதி செய்யறாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது சுவாமி ராம்தேவ் அவனே ஒரு நோயாளி, அவன் எப்படி மக்களை குணப்படுத்துவான், இப்படிதான் அவங்க பரப்புறாங்க. இன்னொரு வதந்தி என்னன்னா, நீங்க டெல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டீங்க உங்க ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக. உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, நான் ஹரித்வார்ல இருந்து ரேவாடியில இருக்கிற என் குருகுலத்துக்கு அங்க ஒரு பயணத்துக்காக போயிருந்தேன். ஹரித்வார்ல பாத்தீங்கன்னா வதந்திகள் கொஞ்சம் சீக்கிரமாவே பரவும். அதோட அங்க பாபாக்களும் அதிகமா இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா நான் அவங்களையும் விட்டு வைக்க மாட்டேன். எனக்கு தவறுன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு எதிராகவும் பேசுவேன், ஜோதிடர்கள் தாந்திரிகர்களுக்கு எதிராகவும் பேசுவேன். நான் அரசியல்ல இருந்து கோடிக்கணக்கான மைல் தூரமா இருந்தாலும் அதை பத்தியும் நான் பேசுவேன். அதனால அங்க இருந்தும் வதந்திகள் சீக்கிரமா பரவும். நான் அங்க போனதும் பாபா ஹார்ட் ஆபரேஷனுக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்க ஹார்ட்டுக்கு பைபாஸே தேவையில்லைங்கிறேன். அதனால மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, வதந்தியை பரப்பி அவனே போய் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிக்கிறான்னு சொன்னாங்க. வேணா ஹார்ட்டை செக் பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு, எந்த பைபாஸும் நான் பண்ணல. மொத்தத்துல மக்கள் இந்த மாதிரி வதந்திய பரப்புறாங்க. அது எப்படி பரவுது? ஒன்னு வைதிக கலாச்சாரம், இன்னொன்னு பாம்பு கலாச்சாரம், இன்னொன்னு காளை கலாச்சாரம். வைதிக கலாச்சாரம் சனாதனமா வந்துகிட்டு இருக்கு. ஒரு கூட்டத்தை கெடுக்கணும்னா பாம்பையும் காளையும் விட்டாலே போதும், அதுதான் அந்த கலாச்சாரம். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, அவரு ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவரு, அந்த கட்சி பேரை சொல்ல மாட்டேன், நான் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. மூணாவது வதந்தி கலாச்சாரம். விநாயகர் பால் குடிச்சதா சொன்னாங்க. எதுல குடிச்சாரு? கரண்டில. கரண்டில பால் குடிச்சா அது கீழே சிந்தனா தெரியாதுல்ல. அப்ப சொன்னாங்க வெள்ளை மார்பிள் சிலை தான் குடிக்கும்னு. அதே மாதிரி பாவிக்கையால குடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயத்தை தான் உலகம் முழுக்க பரப்புனாங்க. அதே மாதிரி தான் என்ன பத்தின வதந்திகளையும் பரப்புனாங்க. சுவாமிஜி, குற்றச்சாட்டுகளோட நீளமான லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. ஆப்கி அதாலத்துல சுவாமி ராம்தேவ் மீது மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நடக்கும். இடைவேளைக்கு பிறகு
ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம் சுவாமி ராம்தேவ் மீது. ஆப்கி அதாலத்தில் சுவாமி ராம்தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் இரட்டை நிலைப்பாடு கொண்டவர். சுவாமிஜி, நீங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறீங்க டிசிப்ளினா எப்படி இருக்கணும்னு. நீங்க ஃபேமிலி வேல்யூஸ சொல்லிக் கொடுக்கறீங்க. ஆனா சின்ன வயசுல நீங்களே வீட்டை விட்டு ஓடி போயிட்டீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், யோகாங்கிறது ஓடி போறதில்ல, அது விழிப்பது. நான் வீட்டை விட்டு ஓடல, ஆனா மக்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன். உண்மையிலே மக்கள் தியாகம்னு சொல்றாங்க, சுவாமி ராம்தேவ் தியாகின்னு. அதனாலதான் நீங்க வீட்டை விட்டு ஓடிட்டீங்கன்னு சொல்றீங்க. நான் எதையும் தியாகம் பண்ணல. நான் என்ன தியாகின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு அம்மாவை விட்டேன், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அம்மாக்களோட ஆசீர்வாதம் கிடைக்குது. நான் ஒரு அப்பாவை விட்டேன், ஆயிரக்கணக்கான அப்பாக்களோட அன்பு கிடைக்குது. நான் ஒரு சகோதரனை விட்டேன், ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் கைகோர்த்து உதவி செஞ்சாங்க. அப்படி பார்த்தா நான் வீட்டை விட்டு ஓடல, விழிப்புணர்வோட இருக்கு. நீங்க சன்னியாசி ஆனீங்க, வீடு வாசல விட்டுட்டீங்க, உலகிய சுகங்களை விட்டுட்டீங்க. ஆனா பத்திரிக்கை படிக்கும்போது உங்களுக்கு உலகியல் சுகங்கள் மேல அதே அளவுக்கு ஆசை இருக்கிற மாதிரி தெரியுது. உதாரணம், நியூயார்க் டைம்ஸ்ல எழுதியிருக்கு, நீங்க பெரிய பெரிய கார்கள்ல பயணம் செய்யறீங்க, மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல வேலை செய்யற பெரிய பெரிய ஆட்களோட உங்களுக்கு நட்பு இருக்கு, லக்ஸூரியஸான வீடுகள்ல தான் நீங்க தங்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் இந்த வெளிநாட்டுக்கார்கள்லாம் வாங்க மாட்டேன். ஆனா என்ன அழைக்க யாராவது வந்தாங்கன்னா ரிசீவ் பண்றதுக்கு, நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது, நான் இந்த வண்டியில எல்லாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு. நடைமுறையில நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா இருக்கணும்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் யார் வீட்டுல தங்குறனோ, ஒருவேளை இந்த நாட்டோட டாப் இண்டஸ்ட்ரியலிஸ்டா கூட இருக்கலாம், அதாவது ஒரு முக்கிய அரசியல்வாதியா கூட இருக்கலாம், பெரிய நடிகனா இருக்கலாம், சாதாரண மனிதனா கூட இருக்கலாம். அப்போ நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது நான் ஒருத்தரோட வீட்டுக்கு போறேன்னா அவங்க குற்றவாளியா இல்ல தீவிரவாதியா, நான் யார் வீட்டுக்கு போனாலும் அது நம்ம நாடா இருக்கும். கருத்து ரீதியான எதிர்ப்பு இருக்கலாம். அந்த எதிர்ப்பு என்னவா இருக்கும்னா, யாராவது மல்டிநேஷனல்ஸ்க்கு ஆதரவு தரலாம், அல்லது நான் அதுக்கு எதிரா பேசலாம். ஆனா நீங்க மல்டிநேஷனல்ஸ்க்கு எதிரி தானே? நான் மல்டிநேஷனல்ஸ்க்கு எதிரி இல்ல. நான் நாட்டோட சொத்துக்களோடும் மக்களின் ஆரோக்கியத்தோடும் விளையாடுறவங்களுக்கு தான் நான் எதிரின்னு சொல்லுவேன். சிப்ஸுக்கு எதிரி, கூல்ட்ரிங்க்ஸுக்கு எதிரி, அப்புறம் அது சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், பெராலிசிஸ் வரைக்கும் போகலாம், பிரெயின் டேமேஜ் ஆகலாம். அதெல்லாம் எடுத்துக்கிறதுனால பற்கள் கூட கரைஞ்சு போகலாம். நீங்க 7 days அதை பல்லுலயே வச்சிருந்தா பல்லே கூட போயிடும். இது இரட்டை நிலைப்பாடு. அமெரிக்காவில் இருக்கிற பெப்சியை குடிக்கிறப்போ அதுல இருக்கிற pH வேல்யூ 5.8 இருக்கும். ஆனா இந்தியாவில் கிடைக்கிறதுல 2.8, 2.4, 2.5, 2.2 இருக்கே. அதனால இந்த இரட்டை நிலைப்பாடு உங்க வீட்ல டாய்லெட்டை சுத்தப்படுத்த வைக்கிற ஆசிட், அதுல இருக்கிற pH வேல்யூ தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல இருக்கு. அதனாலதான் மக்களுக்கு சொல்றேன், கூல்ட்ரிங்க்ஸ்னா சொல்லுங்க. இதெல்லாம் இந்த நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதுல நான் என்ன அப்படி பெரிய தப்பு செஞ்சுட்டேன்? இதனால மக்கள் கிட்ட சொல்றேன், இதெல்லாம் குடிச்சா எலும்புகள் கரைஞ்சிரும், ஆஸ்டோபராசிஸ் ப்ராப்ளம் வரும். டெக்னாலஜி எதுவும் இல்லாத 2 ரூபாய் தக்காளி, அத சட்னி செஞ்சு விக்கிறாங்க. அதே மல்டிநேஷனல்ல 80 ரூபாய்க்கு. நாட்டோட சொத்துக்களை சுருட்டிக்கிட்டு போறாங்க. கிலோ 4 ரூபாய் கூட கிடையாது. சீப்பான உருளைக்கிழங்கு 2-3 ரூபாய்க்கு வாங்குறாங்க. சில நேரங்கள்ல அழுகி போன தக்காளிய கிலோ 50 பைசாவுக்கு வாங்குறாங்க. கிலோ 2 ரூபாய் உருளைக்கிழங்கு, கிலோ 3 ரூபாய் உருளைக்கிழங்கு வாங்கி சிப்ஸ் ஆக்கி 250 ரூபா 300 ரூபாய்க்கு விக்கிறாங்க. நாட்டோட செல்வம் நாட்டை விட்டு வெளியில போறது, இது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நான் நம்புறேன். நான் நேரடியா சொல்றேன், பர்கர் தான் நோய்க்கான வீடு, பீஸானா ஆரோக்கியத்துக்கு கேடு, கூல்ட்ரிங்க்ஸ்னா டாய்லெட் கிளீனர். இப்போ நான் காஸ்மெட்டிக்ஸையும் எதிர்த்து பேசுறேன். மக்கள் சொல்றாங்க, வெள்ளைத்தோலின் ரகசியம் சொல்லுங்க, என்ன சொல்றாங்க? இப்ப ஆட்ல என்ன கேட்டீங்க சொல்லுங்க? ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வெள்ளையாக்குறதா இருந்தா எருமை மேல பூசுங்க. நான் கேக்குறேன், எருமையே வெள்ளையாகாதப்ப மனுஷன் மட்டும் வெள்ளையாயிடுவானா என்ன? ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்ணாரு, அப்படியே எருமை மேல 10 வருஷம் அதை பூசினாரு, அது 1 இன்ச்சு கூட வெள்ளையாவல. அதனாலதான் நான் சொல்றேன், வெள்ளை நிறத்தின் ரகசியம் கபால் பாத்தி. இப்படி ஜீரோ டெக்னாலஜி பொருட்களை உருவாக்கி மக்களை முட்டாளாக்கி இந்த 90% மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி, நான் ஜீரோ டெக்னாலஜியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், அந்த மாதிரி பொருட்களை தயாரிக்கிற கம்பெனி கிட்டத்தட்ட 90% நாட்டோட ஷேர் மார்க்கெட்ல இருந்து, டெபெஞ்சர் மார்க்கெட்ல இருந்து, பேங்க்ஸ்ல இருந்து பணம் திரட்டுறாங்க. 90% அவங்க விக்கிற பொருட்கள்ல அந்த ப்ராஃபிட்ட வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம நாட்டுல இருக்கிற மக்களை முட்டாளாக்கி பிச்சை போடுற மாதிரி 10% மட்டும் விட்டுட்டு நாட்டோட செல்வத்தை வெளியில சுட்டுட்டு போறாங்க. இது நாட்டுக்கு எதிரான துரோகம் இல்லையா? பொதுவா நம்ம சன்னியாசி, சாது பாபாக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு ஒட்டிக்குது.
வெளிநாட்டு மல்டிநேஷனல்ஸ் ஸ்பான்சர் பண்ணா அப்பதான் அவங்களுக்கு ஒரு பேர் வரும். நீங்க இந்த தேசி பாபாங்கிற பேரை எப்படி சம்பாதிச்சீங்க? நான் இந்த நாட்டு மக்களுக்கு மரியாதையோட சுயமரியாதையோட வாழ கத்து கொடுத்துருக்கேன். அதனாலதான் அவங்க எனக்கு மரியாதையே கொடுக்கறாங்க. நான் என்ன மூட நம்பிக்கைகள் எல்லாம் நிலைநாட்டிக்கல. ஏதாவது ஒரு விஷயம் பெரிய லெவலுக்கு போனா சில பேர் என்ன பத்தி யோசிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி ராம்தேவ் யாருக்குமே உலகத்துல தெரியாது. இந்த 2 வருஷத்துல அப்படி என்னதான் பண்ணாரு? எல்லாரும் இவர் பின்னாடி பைத்தியமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப பாபா பின்னாடி சுத்துறாங்க. உங்க பின்னாடி ஹீரோயின்ஸ் பைத்தியமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஹீரோயின்களை என்கிட்ட நான் நெருங்க விட மாட்டேன். ஆனா அவங்களுக்கும் நான் யோகா கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க யோகா பின்னாடி பைத்தியமா இருக்காங்க. அதை தப்பா எடுத்துக்க. எந்தெந்த ஹீரோயின்க்கு யோகா கத்து கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே நான் எந்த சினிமாவும் பார்க்கறதே கிடையாது. அதனால எனக்கு பேரெல்லாம் தெரியல. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர் இருக்காரு. அவர் யோகா பிராணாயாமம் எல்லாம் பண்றாரு. அப்படி பண்றதால அவருக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. அவரோட ஹெல்த் ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆயிருக்கு. அதனால மொத்தத்துல ஓவராலா கிட்டத்தட்ட நான் இப்ப அதை பத்தி யோசிச்சா ரொம்ப நேரம் ஆகும். நான் யோகாவை மூட நம்பிக்கையா உருவாக்கல. வதந்திய பரப்பி மக்களை பைத்தியமாக்கி மக்களை தவறா வழி நடத்தி மதத்தின் பேர்ல குழப்பத்தை உண்டாக்கல. மாறாக மதத்தின் பேர்ல இருந்த குழப்பத்தை நான் உடைச்சேன். நான் சொன்னேன், அதாவது இப்போ இது ஒரு நல்ல விஷயம்தான். எலக்ட்ரானிக் மீடியால இதெல்லாம் இல்ல. பிரிண்ட் மீடியாவில் எடுத்து பார்த்தா ராசிபலன் எழுதுவாங்க. நான் ராசிபலன் எழுதுறவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புத்தியோட யோசிங்க. ராமனுக்கும் ராவணனுக்கும் ஒரே ராசி, கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரே ராசி, முலாயம் சிங் அவர்களுக்கும் மாயாவதி அவர்களுக்கும் ஒரே ராசி. கட்சி லெவல்ல பார்த்தா கூட சுஷ்மா அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் ஒரே ராசி தான். இப்ப நாட்டுல ரொம்ப சூடான விஷயம் என்னன்னா, ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் 2 பேருக்கும் ஒரே ராசி. அப்ப நான் கேட்டேன், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இன்னைக்கு ஏன் முன்னாடி நிக்கிற ரஜத் சாருக்கும் ராம்தேவுக்கும் ஒரே ராசி தான். ஒன்னாக்கிட்டாரு பாபாஜி சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்ற மாதிரி. சுவாமிஜி, நீங்க போலியானவரும் இல்ல, உங்ககிட்ட எந்த நடிப்பும் இல்லனா அப்புறம் எதுக்காக இந்த காவி உடைய அணிஞ்சிருக்கீங்க? சரி, நான் இப்ப கருப்பு உடை அணிஞ்சிட்டு வந்தா ஏன் இதை போட்டிருக்கேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் மொட்டை அடிச்சிட்டு வந்திருந்தா ஏன் மொட்டை அடிச்சிருக்கேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்ப என்னோட முடி தாடி மீசை இதெல்லாம் எப்படி எனக்கு இருக்கோ அப்படியே தான் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு என்ன கேட்பீங்க. நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க ஏன் வெட்டிருக்கீங்க? சுவாமிஜி, நான் எதுக்காக கேட்டேன்னா, ராவணன் சீதைய கடத்தினப்போ காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு தான் கடத்தினாரு. இப்பவும் நிறைய ராவணர்கள் இந்த உடையில தான் நிறைய விஷயங்களை செய்யறாங்க. உங்க டிவில கூட அதை பாக்குறோம். காவி உடைய போட்டுக்கிட்டு பாபா வேஷத்துல என்னென்னவோ பண்றாங்க. அது இந்த நாட்டோட கலாச்சாரம் கிடையாது. இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த நாட்டை விழிப்புணர்வாக்குனது காவி உடை அணிஞ்சவங்க தான். நடிப்பு சாதுக்கள் இல்ல, காவி உடை அணிஞ்சவங்க. காவி உடை இந்த நாட்டோட கலாச்சாரத்தின் அடையாளம். அவங்க தான் நாட்டுக்காக வலியையும் வேதனையும் சுமந்தவங்க. அவங்க தேசிய கடமைய தர்மமா நினைச்சாங்க. நாட்டின் மீது பொறுப்பு இருக்குன்னு உணர்றவங்க தான் சன்னியாசி ஆக முடியும். குறைஞ்சது 4 வேதங்களையும் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அறிவு சார்ந்த தீட்சையும் பயிற்சியும் இருந்தது. விமான சாஸ்திரம் உருவாக்குற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது. பிரம்மாஸ்திரம் கூட செய்ய தெரிஞ்சவங்க. அதே நேரம் கீதையும் போதிக்க தெரிஞ்சவங்க. முன்னாடி இந்த நாட்டை காப்பாத்தினது இந்த காவி கலாச்சாரம் தான். இனிமேலாவது இந்த நாட்டை யாராவது காப்பாத்துறாங்கன்னா காவி உடை தான் காப்பாத்தும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. சுவாமிஜி, உங்களை பத்தி ஹரித்வார்ல உங்க ஆசிரமம் இருக்கிற இடத்துல இருந்து சில தகவல் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. சுவாமி ராம்தேவின் குரு சுவாமி சங்கர் தேவ். ஆமா. ஒரு சின்ன குடிசை மாதிரி அறையில அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராரு. எங்கேயாவது போக வர ரிக்ஷாவை பயன்படுத்துறாரு. ஆனா அவரோட சீடர்கிட்ட பெரிய பெரிய கார்கள் இருக்கு. இதத்தான் நான் வெளிப்படையா சொல்றேனே. இவ்வளவு நேரம் என்ன பத்தி கேட்டீங்க, இப்ப என் குருவை பத்தி கேக்குறீங்க. மக்கள் என்ன ஏசி ரூம்ல தங்க வைக்கிறாங்க. நான் ஏசி போட்டுக்கவே மாட்டேன். இப்ப மக்கள் வந்தா அவங்களுக்கு வேர்வை வருங்கிறதுனால போட வேண்டியதா இருக்கு. இப்ப நான் உள்ள வந்தோன்னு சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க இந்த துணி போட்டிருக்கீங்க, இங்க ஒரே ஏசியா இருக்கு, உங்களுக்கு குளிராதான்னு கேட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு தானே குளிர போகுது. நான் என் உடம்புல 2 துணிகள் போடுவேன். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுவேன். அதுவும் வேலை அதிகமா இருந்தா ஒரே நேரம் தான் சாப்பிடுவேன். கடந்த 9 வருடங்களா நான் தானியம் சாப்பிட்றதில்ல. நான் பால் பழம் சாப்பிடுவேன். அதுல எந்த பிடிவாதமும் இல்ல. பச்சை காய்கறிகள்லாம் சாப்பிடுவேன். எது கிடைக்குதோ சாப்பிடுவேன், ஆனா குறைவா சாப்பிடுவேன்.
2 துணிகள் தான் உடுத்துவேன். இது எனக்கு 3 வருஷம் நீடிக்கும். கால்ல போட்டிருக்க இந்த கடாவ் வெள்ளை யாராவது தொந்தரவு பண்ணா ஆயுதமா பயன்படும். நடக்கிறதுக்கு இது சுமார் 5 வருஷத்துக்கு நீடிக்கும். நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில என் சொந்த தேவைக்காக ₹1 செலவு பண்றதுக்கு கூட யோசிப்பேன். ₹1 செலவு பண்ணா கூட இதை நம்ம ஏன் செலவு பண்ணணும்னு யோசிப்பேன். இதெல்லாம் சரி, உங்க பேர்ல எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? நான் சுமாரா 2.5 வருஷமா 10, 15, 20, 30,000 பேரை சுமார் காலையில எழுப்புவேன். என்கிட்ட வர வச்சேன். அவங்க பணம் கொடுத்தாங்க. எனக்கு 1100, 2100, சில இடங்கள்ல அதை விட அதிகமா கூட கொடுப்பாங்க. மக்கள் எனக்கு பணம் கொடுத்துட்டு வர்றாங்க. அவங்கள எழுப்புறதுனால கொடுக்கறாங்க. நான் எழுப்புறவங்க கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்கற பணம் எதுக்காக கொடுக்கறாங்க? அந்த பணத்தை நான் இண்டிவிஜுவலா வாங்கலாம். அப்படி செஞ்சா இந்த நாட்டுல அதிக இண்டிவிஜுவல் இன்கம் உள்ள ஆளு நானா தான் இருப்பேன். ஏன்னா மக்களுக்கு தேவை சுவாமி ராம்தேவ். அவங்களுக்கு நான் நல்ல ஆரோக்கியம் தரேன் நம்புறாங்க, என்ன தேடி அவங்க வராங்க. ஆனா அவங்க கொடுக்கற அந்த பணம் முழுக்க முழுக்க திவ்யோக் மந்திர் ட்ரஸ்டுக்கு போகுது, பதஞ்சலி யோகாவுக்கு செலவாகுது. இப்ப வரைக்கும் நாங்க அதுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்கோம். அதனால ₹1 கூட என் பேங்க்ல பேலன்ஸ் இல்ல. நாடு முழுக்க எங்க வேணாலும் நீங்க என்கொயரி பண்ணி பாத்துக்கலாம். என்னோட பேர்ல 1 இன்ச்சு கூட நிலமே கிடையாது. இதையெல்லாம் நான் உங்க முன்னாடி நேரடியா சொல்றேன். நீங்க யார வேணாலும் நாட்டுல விசாரிச்சுக்கங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த நாட்டை உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார மற்றும் கலாச்சார சக்தியா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். நாட்டு மக்கள் விரும்புனா நான் ஒரே நாள்ல டாலரையும் பவுண்டையும் கீழே கொண்டு வந்து ரூபாயை மேல தூக்க முடியும். அந்த சக்தி எனக்குள்ள இருக்கு. இப்போ நீங்க நோய்களை பத்தி கேட்டிருக்கீங்க. இப்ப நோய்களை பத்தி மட்டும்தான் கேட்டிருக்கீங்க. இன்னொரு விஷயத்தை பத்தி சொன்னா இந்த பாபா எங்க இருந்து வந்தாருன்னு யோசிப்பீங்க. அந்த இன்னொரு விஷயத்தை பத்தின குற்றச்சாட்டுகள், அத பத்தி உங்ககிட்ட விளக்கங்களை கேட்போம். ஒரு சின்ன பிரேக் அப். ஆப்கி அதாலத்தில் இன்று குற்றங்களுக்கும் கேள்விகளுக்கும் இடையே சூழ்ந்திருக்கிறார் சுவாமி ராம்தேவ். ஆப்கி அதாலத்தில் சுவாமி ராம்தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருடைய பாத கமர்ஷியலா இருக்கு. சுவாமிஜி, நீங்க ஒத்துக்கிறீங்களா? மக்களால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் வேற எந்த பாபாக்களுக்கும் கிடைக்கலையாமே. நான் மக்களுக்கு ஒரு பெரிய பணியை செய்யணும்னு நினைச்சேன். அதை கவர்மெண்ட் தான் பண்ணிருக்கணும். எந்த கவர்மெண்ட்டும் இதை பண்ணல. சுதந்திரத்துக்கு அப்புறம் நாட்டின் அரசாங்கம் கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்களோ அதை விட அதிகமா நம்ம நாட்டு தலைவர்கள் 50 வருஷமா கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை யாரும் பெருசாக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் மக்கள் கைத்தட்டுறாங்க. ஆனா இன்னொரு விஷயம், ஆனா நான் இந்த மாதிரி சொன்னா நாட்டை பாபாக்களும் குருக்களும் சாதுக்களும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் கைத்தட்டுவாங்க. அதாவது இது உண்மைதான். இந்த நாட்டுல பல பாபாக்கள் அவங்க வீட்டையே ட்ரஸ்டா மாத்திட்டாங்க. அவங்களோட வாரிசுகளை ட்ரஸ்டியா மாத்திட்டாங்க, மருமகளை ட்ரஸ்டி ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சாது சன்னியாசிகள், ரிஷி முனிகள், அவங்க பெரும்பாலும் ஒரு மனைவி தான் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற குருக்கள் பல மனைவிகளை வச்சுக்கிறாங்க. மனைவிகள் மட்டும் இல்ல, காதலிகளையும் வச்சுக்கிறாங்க. சுவாமிஜி, இன்னொரு கருத்தும் இருக்கு. மதத்துல இருக்கிற பணம் வேற எந்த பிசினஸ்லயும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம் என்ன கேட்டா, மதத்தின் பெயர்ல மக்கள் கிட்ட பணம் வாங்குறது தவறு கிடையாது. ஆனா அந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்கன்றதுதான் கேள்வி. இல்ல, நீங்க இதை மட்டும் சொல்லுங்க. நீங்க வாங்கின அந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? இப்ப வரைக்கும் நான் வாங்கின பணத்தை அதுல இருந்து நான் ஹரித்வார்ல பதஞ்சலி யோக பீடத்தோட ஒரு ஓபிடியை உருவாக்கினேன். அது உலகத்துல மிகப்பெரிய ஓபிடியா இருக்கும். அங்க சுமார் 5000 நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்ய முடியும். அங்க ஒவ்வொரு நபருக்கும் இலவச ஆலோசனை கிடைக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட கூட ₹1 கூட நாங்க கன்சல்டன்சி ஃபீஸ் வாங்க மாட்டோம். ஆனா ஏழை மக்களுக்கு மருந்துகள் இலவசமா தரப்படும். மருந்துகள்ல கூட நான் சுமார் 90% தள்ளுபடி தரேன். அதுவும் தவறா பயன்படுத்தாத மாதிரி. நான் வாங்கின ஒவ்வொரு ரூபாய்க்கும் அதுக்கான கணக்க நாட்டுல இருக்கிற யார்கிட்ட வேணாலும் என்னால காட்ட முடியும். இன்னொரு விஷயம், இப்ப சுமார் 500 பேர் ஆசிரமத்துல சேவை செய்யறாங்க. 100 வைத்தியர்கள் இருக்காங்க. யாருக்கிட்ட இருந்தும் ஆலோசனை கட்டணம் வாங்குறது இல்ல. நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற பதஞ்சலி யோக பீடத்துல அதுல சுமார் 20%ல இருந்து 25% வரைக்கும் மக்களுக்கு இலவச தங்குமிடம், இலவச உணவு, இலவச மருத்துவம், அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நான் மக்கள் கிட்ட இருந்து வாங்குறத மக்களுக்கு தான் திருப்பி செஞ்சிட்டு இருக்கேன். சுவாமிஜி, இது பிசினஸ் இல்லையா? நீங்க கேம்ப் போடுற இடத்துக்கு வெளியில மருந்து கடைகள் எல்லாம் இருக்கு. சிகிச்சையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் யோகாவுக்கு தான் கொடுப்பேன். ஆயுர்வேத மருந்துகளுக்கும் நான் பெரிய ஆதரவாளர்லாம் கிடையாது.
ஆனா அது இயற்கையோட இணைஞ்சிருக்கு. அதுக்கு சைடு எஃபெக்ட் இல்ல. அதனாலதான் சொல்றேன், எனக்கு முதல் முன்னுரிமை யோகா தான். அதுக்கப்புறம் உயிர் காக்க ஒருவேளை தேவைப்பட்டா ஆயுர்வேதத்தை எடுத்துக்கோங்க, அலோபதி தேவைப்பட்டா அதையும் எடுத்துக்கோங்க. பதஞ்சலி யோக பீடத்துக்கான முழு ப்ராஜெக்டையும் நான் தயார் செஞ்சிருக்கேன். நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன், நான் அலோபதிக்கு எதிரி கிடையாது. யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணும். உங்ககிட்ட ஆயுர்வேதாக்கான எந்த டிகிரியும் இல்லையே. நான் ஸ்டடி பண்ணது, இப்ப ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்க வைக்கிறதே இல்ல. அதை நான் படிச்சிருந்தா அந்த ஏன்ஷியன் சயின்ஸ் மெடிக்கலை பத்தி உங்க முன்னாடி பேசவே முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, ஏன்ஷியன் மெடிக்கல் சயின்ஸ்ல பிசிக்கல் பாடி மேல ரிசர்ச் நடக்குது. பிசிக்கல் பாடியை பத்தி எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, என்கிட்ட யார் வேணாலும் கேட்கலாம். ஆனா ஒரு டாக்டரா மருந்து கொடுக்கறவர்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது இருக்கணும். இங்க பாருங்க, என்கிட்ட டிகிரி இருக்கு. எங்க ரிஷி பரம்பரையில குருகுல முறையில கல்வி நடந்தது. அந்த குருகுல கலாச்சாரம் இன்னை வரைக்கும் நடைமுறையில இருக்கு. அந்த பரம்பரையில தான் நான் படிச்சேன். அந்த மார்பிள வேகாசிரியர், ஆயுர்வேத ஆசிரியர், தத்துவாசிரியர், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அந்த இந்திய மரபையே மறக்கறீங்கன்னா அப்ப நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட நீங்க கேட்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு அதாவது கபீர் மேல PhD நடக்குது, துளசிதாஸ் மேல PhD பண்றாங்க, வர்ஷி சரத் சுஷ்ருதார் மேல PhD பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாபா ராம்தேவ் மேலயும் PhD பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ நீங்க கடைசி குற்றச்சாட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். சுவாமி ராம்தேவ் மீது மக்களின் வழக்கு இன்னொரு சுற்று. பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் சார்பா கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் சுவாமி ராம்தேவிடம். ஆப்கி அதாலத்தில் சுவாமி ராம்தேவ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அதிகாரத்திற்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிறார். சுவாமிஜி, உங்களை சந்திக்கிற பத்திரிகையாளர்கள், அதே மாதிரி மீடியாக்காரர்கள், அவங்க சொல்றாங்க ஆரோக்கியம், யோகா, ஆயுர்வேதாவை பத்தி பேச்சு குறைஞ்சிருக்கு, அரசியல் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நாட்டுல நடக்கிற விஷயங்களை பத்தி நான் என்னோட கருத்துக்களை சொன்னா நான் ஏதோ பாவமோ குற்றமோ இல்ல அரசியல் செய்யற மாதிரியோ நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். நான் இன்னைக்கும் தெளிவா சொல்றேன், நான் இப்ப வரைக்கும் எந்த அரசியல் கட்சியிலையும் உறுப்பினர் கிடையாது, எந்த அரசியல் மீட்டிங்க்கும் போனது கிடையாது. எதிர்காலத்திலயும் என் தீர்மானம் இதுதான். இதுக்கு முன்னாடி நான் எந்த அரசியல் கட்சியோடையும் சேர்ந்ததில்ல. அதே மாதிரி எதிர்காலத்திலையும் என் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சியோடையும் சேர மாட்டேன். இது என்னுடைய பீஷ்ம உறுதி. நீங்க எந்த அரசியல் கட்சியிலையும் சேர மாட்டேன்னு சொல்றீங்க, நீங்களே சொந்தமா கட்சி ஆரம்பிப்பீங்களா? விஷயம் என்னன்னா, நான் என்னோட கருத்தை அவ்வளவு சக்தியோட வெளிப்படுத்தும் போது ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் எனர்ஜியோட சொன்னா அது அந்த விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்தினா மக்கள் பயந்து போயிடுறாங்க. அதனால சில அரசியல்வாதிகளும் பயப்படுறாங்க, பாபா ராம்தேவ் இங்கி வந்துட்டா என்ன ஆகும்னு. அது அவங்களோட கற்பனை, அப்படிலாம் யாரும் யோசிக்க தேவையில்ல. குறிப்பா இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஹரித்வாருக்கு பதிலா டெல்லியில ஆசிரமம் கட்ட போறேன்னு சொன்னதுனால. யோகா ஒரு மிகப்பெரிய தீர்வா மாற முடியும். உலகம் முழுக்க மக்களை ஆரோக்கியமா மாத்தணும்னா அதுக்காக ஒரு பெரிய விரிவான அடிப்படை தேவை. அந்த அடிப்படை அதிகமா வந்து டெல்லியில இருக்குன்னு நம்புறேன். உங்க பேச்சுக்கள்ல இந்தியாவோட எவ்வளவு பணம் ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல சேர்ந்திருக்குன்னு சொல்றீங்க? சுமார் 48 லட்சம் கோடி ரூபாய் இந்திய பணம் ஸ்விஸ் பேங்க்ல டெபாசிட் செய்யப்பட்டு இருக்கு. சுமார் 37 பேங்க்ல வச்சிருக்காங்க. இது கவர்மெண்ட் ரிப்போர்ட்லயே சொல்லப்பட்ட விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா, அங்க போய் சேர்ந்த அந்த 48 லட்சம் கோடி ரூபாய் இல்ல அதுக்கு மேலையும் நாட்டிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் போர்ச்சுகல், இங்கிலாந்து, ஹாலண்ட்ல இருக்கிற ஆர்ச்சஸ் மியூசியம்ல சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு 50 லட்சம் கோடி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தா மொத்தம் 1 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இந்த நாட்டோட ஒரு வருஷ பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ரூபாய். அந்த சொத்தெல்லாம் இந்தியாவுக்கே திரும்ப வந்தா நாடு 25 வருஷம் வரைக்கும் எந்த டாக்ஸும் இல்லாமலே ஓட முடியும். நீங்க வேணா சொல்லலாம் சுவாமிஜி இதெல்லாம் கற்பனைன்னு, ஆனா இதான் நடக்குது. அதே மாதிரி பிலிப்பீன்ஸ்ல, சேரையில, நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான்ல கூட நம்ம நாட்டுல யூரோ ஸ்கேம்ல ஸ்விஸ் பேங்க்ல போய் சேர்ந்த பணம். சுவாமிஜி, நீங்க சொல்றத நிதியமைச்சர் மட்டும் கேட்டா நீங்க யோகா மட்டும் கத்து கொடுங்க, இதுல ஏன் தலையிடுறீங்க? இல்ல, ஒரு விஷயம் நான் சொல்றேன், இது நாட்டோட பணம், யாரோட தனிப்பட்ட பணமும் கிடையாது. இது நிதியமைச்சரோட பணம் இல்ல, எம்பிக்களோட பணம் இல்ல, இது முழுக்க நாட்டோட பணம். அரசாங்கத்தோட வேலை இது, சாது சன்னியாசிகள் செய்ய வேண்டிய வேலை இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்தியனா இருந்து இந்தியாவை பத்தி பேசுறது ஒன்னும் குற்றம் கிடையாது. இந்தியனா இருந்து நாட்டின் நலனை பத்தி பேசுறது பாவமோ குற்றமோ அரசியலோ இல்ல. அவங்களுக்கு சொல்லணும், நானும் தான் கடன்காரன், உங்க மேல கூட குறைஞ்சபட்சம் 18,000 ரூபாய் கடன் இருக்கு. இந்த நாட்டு மேல மொத்தமா 18, 12 + 6
இந்த நாட்டுல மொத்தமா சுமார் 18 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. அவங்க ஒருவேளை திரும்ப பணத்தை கொடுக்கலன்னா இந்தியன் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு ப்ரப்போசலை பாஸ் பண்ணி யுஎன்ஓக்கு அனுப்பணும். யுஎன்ஓ மூலமா ஸ்விஸ் கவர்மெண்ட்டுக்கு விஷயம் போகும். அங்க இருந்து நம்ம பணம் இந்தியாவுக்கு திரும்ப வந்துரும். இது ரொம்ப நல்லதுதானே? இப்படி பேசுறத கேட்டா நீங்க பிரதமராக ஆசைப்படுறீங்கன்னு தோணுது. இல்ல, நான் பிரதமராகலாம் ஆசைப்படல. அதே மாதிரி நிதியமைச்சராகவும் ஆசைப்படல. நான் ஒண்ணு கேக்குறேன், நான் சொன்னது இப்ப ஃபேக்டா இல்லையா? முதலாவது பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒருவேளை இது ஃபேக்டா இருந்தா இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் இந்த விஷயம் பேசப்படணுமா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. பேசப்படணும்னு மக்களே ஒத்துக்கிறாங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி நிதியமைச்சர்கிட்ட கேட்கணும். நீங்க ஏன் கடன் வாங்குறீங்க? இந்தியாவுக்குள்ள மல்டிநேஷனல் கம்பெனிஸா வர வைக்கிறீங்க. பிச்சை எடுக்கிறவங்களோட வரிசையில இந்த நாட்டை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க. இந்த நாட்டோட பணம் திரும்பி வந்துட்டா ஒரே நாள்ல இந்த நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியா மாற முடியும். அப்ப அமெரிக்கா நம்ம முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு நிக்கும். ஏன்னா அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடன் வாங்கிய நாடு. இப்படி ஒரு நிலைமையில ஒரு சாதாரண மனுஷனா நான் இப்படி யோசிக்க கூடாதா? அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நாட்டுக்காக ஒவ்வொரு இந்தியனும் யோசிக்கணும். அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, சன்னியாசியா இருந்தாலும் குடும்பஸ்தனா இருந்தாலும் எந்த வேறுபாடும் இல்ல. இந்த நாட்டு மண்ணில் பிறந்தவங்க இந்த நாட்டுக்காக பேசுறது தவறோ குற்றமோ கிடையாது. நீங்க மல்டிநேஷனலுக்கு எதிரா பேசுறீங்க, அமெரிக்காவுக்கு எதிரா தீப்பொறி பறக்கிற மாதிரி பேசுறீங்க, அரசியல்வாதிகளுக்கு எதிரா பேசுறீங்க, பாபாக்களுக்கு எதிராவும் பேசுறீங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? எனக்கு என்ன தோணும்னா, நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனித சக்தியும் என்ன எதுவும் பண்ண முடியாது. என் மேல கடவுள் கை இருக்கிற வரைக்கும். இந்த பாதையில நான் நடக்கும்போதே முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், இந்த பாதை முள்ளாதான் இருக்கும்னு. ஆனா அதுக்கு பிறகும் நான் இந்த விஷயத்த சொல்றேன், உரல்ல தலைய வச்சுட்டா உலக்கைய பார்த்து எதுக்கு பயப்படணுங்கிற. இத நான் ஆரம்பத்திலே ஏத்துக்கிட்டேன். அதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் நான் நாட்டின் நலனுக்காக, மக்களோட நலனுக்காக எனக்கு சரின்னு படுறத நான் பேசுறேன். நாட்டு நலனுக்காக பேசுறது பாவமோ குற்றமோ கிடையாது. மாறாக நாட்டின் நலனுக்கு ஆபத்து வரும்போது அமைதியா இருந்தோம்னா அதுதான் பாவமும் குற்றமும். இதுதான் இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல நாம கேட்ட கேள்விகளுக்கு அவர் கொடுத்த விளக்கங்கள். இப்போ இன்றைய ஜட்ஜ் ரஞ்சித் குமாருடைய தீர்ப்பு என்னன்னு கேட்கலாம். சுவாமிஜி மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தக்கபூர்வமா பதிலளிச்சிருக்காரு. இதுல எந்த சந்தேகமுமே இல்ல. சுவாமி ராம்தேவ் தன் செயல்பாடுகளால கோடிக்கணக்கான மக்களை ஈர்த்திருக்காரு. அவருடைய சிகிச்சையால மக்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. சுவாமிஜி இன்னைக்கு இந்த நீதிமன்றத்துல அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையா பதிலளிச்சிருக்காரு. அவர் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளில் இருந்து இந்த நீதிமன்றம் அவரை விடுவிக்கிறது. அவரின் செயல்பாடுகள் நாட்டு மக்களுக்கு பலன் தரும் என்று நீதிமன்றம் நம்புகிறது. இந்த நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புடன் சுவாமி ராம்தேவ் தன் யோகா கல்வியின் மூலம் அதிகமான மக்களை ஆரோக்கியமாக மாற்றிக் கொண்டிருப்பார். மருத்துவத்துறையில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார். மக்கள் நலனுக்காக செயல்படுவார். இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கலாம். ஆப்கி அதாலத்தில் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு புது விருந்தாளியோடு. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.